ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். யோகா அண்ட் யூத்ஃபுல் அப்பியரன்ஸ். யாருக்கு அழகா இளமையா இருக்க பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா வயதினருக்கும் பிடிக்கும். ஸோ நமக்கு ஏஜ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளமை நம்ம விட்டு போறதை தான் நம்ம வந்து பெரிய இழப்பாவே நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். நமக்கு தலையில முடி நரைக்கிறது, தோல் சுருக்கங்கள் ஏற்படுறது, அதை தாண்டி கண்ணை சுத்தி கருவளையங்கள் ஏற்படுறது, உடம்புல சாகிங் ஏற்படுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு மனதளவுலையுமே நம்ம ரொம்ப ஒரு வீக்காக ஆரம்பிச்சிருவோம். யோக பயிற்சியின் மூலமா நம்மளுடைய இளமையை பல வருடங்களுக்கு நம்மளால தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா முழுமையா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் யோகா பயிற்சியில முதன்மை வகிக்குது. இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு மூளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடங்கள்ல தான் அழுக்குகள் அதிகமா படியும், ஒட்டடை படிகிற இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல நம்மளுடைய ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இங்கதான் அதிகப்படியான ஸ்டாக்னன்ட் கேசஸ் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸ் தேங்கி இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல தேங்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கும். வாதம் அதிகரிக்கும் போது கபம் அதிகரிக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணும். ஒருத்தரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சுத்தமா இல்ல, வயிறு சுத்தமா இல்லைன்னா அவங்களுடைய மனநலனும் ஹார்ட்டோட நலனுமே விட அதிகமா பாதிக்கப்படும். இப்போ இது எல்லாமே கனெக்டடா பாதிக்கப்படும் போது நாம எப்படி இளமையா இருக்க முடியும்? இப்போ ஒருத்தரோட தோல் தொட்டா எந்த அளவுக்கு வெளிப்புறத்துல லூஸா சாகிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய உள் உறுப்புகள் சாகா இருக்குன்னு அர்த்தம். நல்ல உடற்பயிற்சி செய்யற ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தோலும் இறுக்கமா இருக்கும், கைகள்ல இருக்க தோள்கள்லாம் ரொம்ப இறுக்கமா ஸ்டிஃபா இருக்கும். இதனுடைய காரணம் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு இன்டாக்ட்ல இருக்கும். வயசு ஆக ஆக டீஜெனரேஷன் அது இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் சாய்வா இறங்க ஆரம்பிக்கிறது. ஆனா நம்மளால 100 வயது வரைக்கும் நம்மளுடைய உடலை அருமையா பாதுகாத்து அந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ண முடியும். சரி, இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் ஸ்டாக்னன்ட் கேஸஸையும் முழுமையா வெளிப்படுத்தணும். இந்த கேஸஸையும் ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் வெளிப்படுத்துறது மூலமா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்தம் எங்கெல்லாம் பாயுதோ அங்க இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே அருமையா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சோ இதை தாண்டி நம்மளுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு யோகாவில் நிறைய பயிற்சிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா சிரசாசனா, ராஜ ஆசனம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து வருது சர்வாங்காசன பயிற்சி. சர்வாங்காசன பயிற்சியும் நம்மளால முழுமையா பண்ண முடியலனாலும், அழகா கட்டில் மேல படுத்திருந்தாலும் சரி, இல்ல கீழே தரையில மேட் போட்டு படுத்திருந்தாலும் ஒரு 2 தலகாணியை அடுக்கிட்டு அது மேல நம்மளோட பேக்க பிளேஸ் பண்ணிட்டு காலை உயர்த்தி தினமும் ஒரு 10 நிமிஷம் படுக்கிறது மூலமா நம்மளுடைய பிளட் அப்படியே ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி முழுமையா உச்சி தலை வரைக்குமே போகும். சோ இந்த ரிவர்சல் ப்ராசஸ் டெய்லி நடக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எங்கேயும் தேங்காது. அட் த சேம் டைம்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய இறந்த செல்கள், டெத் செல்ஸ் எல்லாமே முழுமையா பாடியை விட்டு வெளியாகிறதுக்கான வழியை தேடும். சோ டெத் செல்ஸ், ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸ், ஸ்டாக்னன்ட் கேஸஸ் உடம்புல இல்லைன்னா நாம இளமையா ஆரோக்கியத்தோட எப்பயும் இருக்கலாம். இதை தாண்டி சூரிய நமஸ்கார பயிற்சி, அதுக்கப்புறம் முக தௌத்தின்ட்டு ஒரு பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சி எப்படின்னா, மூக்கு வழியா நம்ம இப்ப கம்ஃபர்டபிளான ஒரு சீட்டிங் போஸ்டர்ல உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு முதுகு தண்டு நேரா இருக்கணும். மூக்கு வழியா காத்த உள்ள இழுத்து வாயில அந்த காத்த குமிச்சு வச்சுக்கணும். குமிச்சுட்டு வலது புறமோ இடது புறமோ திரும்பி கொஞ்சம் பிரஷரோட அந்த ஏரை ப்ளோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம காத்த வெளியேற்றும் போது நம்மளுடைய அப்டமன் இறுக்கமா இருக்கணும், கண்ட்ராக்ட் ஆகணும், நல்லா உள் நோக்கி சுருக்கணும். அதே காத்த உள்ள எடுக்கும் போது அப்டமன் வெளியில கொஞ்சம் உப்பலா வரணும். இந்த மாதிரி பயிற்சிகளை நாம பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முக தசைகள் நல்ல இறுக்கமா இருக்கும். சாகிங் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். முகம் ரொம்பவே ஒரு பொலிவா இருக்கும். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சென்சரி ஆர்கன்ஸ், பார்க்கும் திறன், கேட்கும் திறன், சுவை திறன், இதெல்லாம் நல்லாவே அதிகரிக்கும். சிம்ம கர்ஜாசனா, சிம்ம ஆசனா அப்படிங்கிறது இந்த பயிற்சி எப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமான பயிற்சி. இது நுரையீரலையும் வலிமை பெற வைக்கும், நம்மளை தைரியமா பேச வைக்கும். சோ இந்த முறையில பயிற்சி பண்றதன் மூலமாகவும் நம்மளுடைய இளமையை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.